மஹிந்த ராஜபக்சவினுடைய இரகசியமான ஒரு இடம் தொடர்பாக அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்து அவர் தடுக்கப்பட்ட சம்பவம் தற்போது பரவலாக நாமல் ராஜபக்ச மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தன்னை தமிழ் பொது வேட்பாளராக நிற்குமாறு தன்னிடம் அணுகியதாகவும் அது தொடர்பாக தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் பதில் செயலாளராக சுமந்திரன் நியமிக்கப்பட்டதுதான். இனி இதில் எந்தவிதமான மாற்றமும் மாற்று கருத்தும் ஒருபோதும் இல்லை என ஒருபோதும் சிவஞானம் ஸ்ரீதரனை கட்சியிலிருந்து நீக்கவோ அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை என்ற பேச்சுக்கே ஒருபோதும் இடமில்லை எனவும் அண்மையில் பேசுபொருளாக மாறியுள்ள ஒரு விடயமாக மஹிந்த ராஜபக்சவினுடைய இரகசியமான ஒரு இடம் தொடர்பாக அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்து அவர் தடுக்கப்பட்ட சம்பவம் தற்போது பரவலாக பேசப்பட்டுள்ளது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கம்பக மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரதேசத்தில் அவருக்கென ஒரு தியான மண்டபம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அவர் அடிக்கடி செல்வதாகவும் அங்கு சில சூட்சமமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக அங்குள்ள பிரதேசவாசிகளால் குற்றம் சாட்டப்பட்டு அங்குள்ள பிரதேசவாசிகள் தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்சவுக்கு வேண்டப்பட்டவர்களையும் மஹிந்த ராஜபக்சவையும் அடிக்கடி அங்கு காண்பதனால் அந்த இடம் தொடர்பாக பிரதி அமைச்சராக உள்ள மஹிந்த ஜெயசிங்கவுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் மஹிந்த ஜெயசிங்க மஹிந்த ராஜபக்சவை பின்தொடர்ந்து அந்த தியான நிலையத்தை கண்டுபிடிப்பதற்காக அந்த ரகசியமான இடத்துக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் அவர் அங்கு கண்காணிப்பு நடவடிக்கைக்காக சென்றிருந்த வேளை அவரை அந்த குறித்த இடத்தின் பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். நாட்டினுடைய பிரதி ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற ஒரு அமைச்சு அந்தஸ்து உள்ள ஒருவரை பாதுகாப்பு பிரிவினர் தடுத்து நிறுத்திய சம்பவம் இதில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியுள்ளது. எனவே அந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய அந்த இரகசிய இடத்தில் என்ன இருக்கின்றது, ஏன் மற்றவர்கள் அங்கு உள்செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது என்ற கேள்விகள் பலமாக தற்போது எழுந்துள்ளது. அவ்வாறு அந்த இடத்தில் என்னதான் நடக்கின்றது என்ற ஒரு எண்ணப்பாடு பலருக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டுவதாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் மஹிந்த ஜெயசிங்க தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த பாதுகாப்பு படையினரால் அவர் உட்செல்ல அனுமதிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார். எனினும் அவர் இது தொடர்பாக தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இதுவரை அது தொடர்பான எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதேவேளை நாமல் ராஜபக்ச மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த விடயம் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. நாமல் ராஜபக்ச ஏன் கைது செய்யப்பட்டார்? சட்டமா அதிபரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. கிறிஸ் பரிவர்த்தனையினூடாக 70 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த கிறிஸ் பரிவர்த்தனையினூடாக அவர் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக தெரிவித்து 70 மில்லியன் ரூபாய் மோசடி செய்துள்ளதை அன்றைய நல்லாட்சி காலத்தில் ஊழல் எதிர்ப்புக்கு அமைப்பு அன்றைய நல்லாட்சி காலத்தில் ஊழலுக்கு எதிரான குரல் என்னும் அமைப்பினுடைய அழைப்பாளராக இருந்த வசந்த சமரசிங்க இன்றைய காலகட்டத்தில் அனுர் அரசாங்கத்தின் அமைச்சராக இருக்கின்ற அவர் அந்த குற்றப்பத்திரிகை, அதாவது அந்த குற்றம் தொடர்பாக இந்த நாமல் ராஜபக்ச இந்த 70 மில்லியன் ரூபாய் மோசடி செய்தார் என குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுப்பதற்காக நீதிமன்றத்தில் அவர் செய்த வழக்கின் அடிப்படையில் நாமல் ராஜபக்ச மீதாக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு சட்டமா அதிபரால் அது கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு தற்போது அவருடைய சார்பாக ஆஜரான சட்டத்திறனிகளால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அவர் 70 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் அவர் கைது செய்யப்படுவாரா, என்ன நடவடிக்கை இடம்பெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தே நாம் பார்க்க வேண்டும். யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள ராமநாதன் அர்ஜுனா ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் என தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளர் என்ற ஒன்றை உருவாக்கி ஒருவரை முன்னிறுத்துகிறார்கள். பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தும் முகமாக இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ராமநாதன் அர்ஜுனா ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்ட காலத்தில் அப்பொழுது சாவச்சேரி வைத்தியசாலையில் உள்ள பிரச்சனைகளை தான் பேசி மக்கள் மத்தியில் மக்கள் செல்வாக்குடன் இருந்த காலத்தில்
தன்னை தமிழ் பொது வேட்பாளராக நிற்குமாறு தன்னிடம் அணுகியதாகவும் அது தொடர்பாக தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாகவும், ஆனால் நான் அன்று இருந்த சூழ்நிலையில் அரசியல் தொடர்பாக எவ்விதமான கருத்துக்களும் அல்லது எவ்விதமான நோக்கமும் கொண்டிருக்காத அந்த நிலையில் நான் தனித்து செயல்பட வேண்டும் என்ற என்னுடைய தனிப்பட்ட கொள்கை விருப்பத்தின் அடிப்படையில் தான் அந்த பேரம் பேசல்களை நிராகரித்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இதில் உண்மைத்தன்மை தொடர்பில் தமிழ் கட்சிகள் இது தொடர்பாக எதுவும் கருத்து தெரிவிக்கவும் இல்லை. அவர் தெரிவித்த கருத்தாக இது தற்போது காணப்படுகின்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் அண்மைய தினங்களில் கம்பன் விழா இடம்பெற்றது. இந்த கம்பன் விழா இடம்பெற்ற காலப்பகுதியில் அங்கு இடம்பெற்ற ஒரு நாடக அரங்காற்றுகை இப்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது. அது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது, பார் ஆண்டவர்களும் தற்போது பார் ஆள்கின்றவர்களும் என்ற தலைப்பில் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசுவதாக ஒரு நாடகம் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் பாராண்ட மன்னனாக ராமனுடைய தசரத மன்னன், அதாவது ரகுவம்சத்தினுடைய ஆட்சியாளனாக கருதப்படுகின்ற ராமாயண காவியத்தில் மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக கருதப்படுகின்ற தசரத மன்னனை பாராண்ட மன்னனாகவும் பார் ஆள்கின்ற மன்னனாக பாத்திரமாக யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சித்தரிக்கப்படுகின்றார். எனவே இவர்கள் இருவருக்கும் இடையிலான உரையாடல் என்பது ராமநாதன் அர்ச்சுனாவின் தற்கால விடயங்கள் தொடர்பாக நகைச்சுவையான போக்கில் அவை மாற்றியமைக்கப்பட்டு சித்தரிக்கப்பட்ட நாடகம் வெளியாகியுள்ளது. தற்பொழுது அது இரண்டு தரப்புகளாலும் பேச பொருளாக மாறியுள்ளது. அர்ச்சுனா தரப்பினால் அது தொடர்பாக கண்டனங்களும், கம்பபாரதியினுடைய அதாவது இந்த நாடகம் சார்பான குழுக்களால் அது தொடர்பான சாதகமான கருத்துக்களும் தொடர்ச்சியாக பரிமாற்றப்பட்டு வருகின்றது. மன்னார் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக தனியார் நிறுவனத்தினால் கனிய மணல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக ஆய்வுக்கு உட்படுத்த குழு வருகின்ற போது அந்த பிரதேச மக்கள் அதனை தடுத்து நிறுத்தும் விதமாக பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு அந்த ஆய்வு செய்யும் பணிகளை தொடர்ச்சியாக தடுத்து நிறுத்தினார்கள். இந்த நிலையில் அந்த தனியார் குழு நீதிமன்றத்தை நாடி போலீசார் ஊடாக இந்த குழுவினுடைய ஆய்வுக்கு எந்த விதமான தடைகளோ அல்லது பொதுமக்களுக்கு எந்த விதமான குழப்பத்தையோ ஏற்படுத்தக்கூடாது என குறிப்பிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. அந்த வகையில் அங்கு முதன்மையாக செயற்பட்டுள்ள டினோசன் அரசியல் செயற்பாட்டாளர் மற்றும் மதகுருமார் உட்பட 10 பேருக்கு எதிராக இந்த தடை உத்தரவு பெறப்படுகிறது. அந்த வகையில் தடை உத்தரவு பெறப்பட்டு தற்போது அந்த தனியார் நிறுவனம் கனிய மணல் ஆய்வு செய்வதற்காக தயாராகியுள்ளது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்றைய தினம் சபையில் அது தொடர்பாக குறிப்பிடுகையில், இந்த கனிய மணல் ஆய்வு தொடர்பாக மக்கள் நிராகரிக்கிறார்கள். எனவே மக்கள் நிராகரிக்கின்ற ஒரு விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். எனவே இந்த ஆய்வுக்கு நீதிமன்றம் தற்பொழுது அந்த போராட்டக்காரர்களுக்கு தடை பிறப்பித்துள்ளனர். ஆனால் இந்த ஆய்வு நடவடிக்கையை மேற்கொள்ள இடமளிக்க கூடாது, அதற்கான நடவடிக்கையை அதிகார மட்டத்தில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என துரைராசா ரவிகரன் கோரிக்கை ஒன்றை விடுக்கிறார். தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, கனிய மணல் அகழ்வு மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக செயல்படுகின்றார்கள். மன்னார் தீவு பகுதியில் கனிய மணல் அகழ்வு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மன்னார் தீவு பகுதி என்பது மிகவும் குறுகிய தாழ்வான நிலப்பகுதியாகும். கடல் நீர்மட்டத்தில் இருந்து தாழ்வான நிலப்பகுதி என்பதனால் மழை காலத்தில் நீர் வடிந்து ஓட முடியாமல் பொதுமக்கள் தொடர்ந்தும் இடம்பெயர வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையில் உள்ளனர். இயற்கை அனர்த்தத்தை தாங்குதிறன் கொண்டதாக தீவு பகுதியின் தரை தோற்ற அமைவிடம் இல்லை. அதனால் தான் மன்னார் தீவில் 3 மாடிகளுக்கு மேல் கட்டடம் அமைப்பதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை அனுமதி வழங்குவதில்லை. ஆகவே இப்பகுதியில் கனிய மணல் அகழ்வது என்பது பாரதூரமான விளைவுகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும். மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையின் கீழ் 23 அரச திணைக்களங்கள் மன்னார் தீவு பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை வழங்குவதற்குரிய ஏற்பாட்டுக்கு கடந்த 2 முறை சென்ற போதும்
மக்களுடைய பாரிய எதிர்ப்பு காரணமாக மேற்கொள்ள முடியாத நிலைமை காணப்பட்டது. நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் போராட்டத்துக்கு எதிரான தடை உத்தரவை போலீசார் பெற்றுக்கொண்டு நாளைய தினம் அப்பகுதிக்கு கள ஆய்வை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அந்த மக்களுடைய விருப்பம் இல்லாமல் தனியார் காணிகளுக்குள் அத்துமீறி உட்புகுந்து இந்த ஆய்வை மேற்கொண்டு தனியார் நிறுவனங்களுக்கு கனியமணல் அகழ்வுக்கு அனுமதி வழங்குவது என்பது அந்த மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும். எந்த திட்டமாக இருந்தாலும் மக்களுடைய விருப்பமின்றி செயல்படுத்த முடியாது. பாரிய அளவில் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க கூடிய சூழ்நிலை நிலவுவதால் ஆபத்தான நிலைமை தோன்றலாம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகவே உடனடியாக நாளைய கள விஜயத்தை மத்திய சுற்றாடல் அதிகார சபையும் ஏனைய திணைக்களங்களும் நிறுத்த வேண்டும் என இந்த உயரிய சபையினூடாக கோரிக்கை விடுகின்றேன். மட்டக்களப்பில் இறுதியாக நடந்த தமிழரசு கட்சியினுடைய கூட்டத்தில் தமிழரசு கட்சியினுடைய பதில் செயலாளராக சுமந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். சத்தியலிங்கத்துக்கு சுகவீனம் காரணமாக இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். அந்த வகையில் இந்த பதில் செயலாளராக சுமந்திரன் நியமிக்கப்பட்டதுதான். இனி இதில் எந்தவிதமான மாற்றமும் மாற்று கருத்தும் ஒருபோதும் இல்லை என குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் ஒரு கருத்து ஏற்பட்டுள்ளது. இது சிவஞானம் ஸ்ரீதரனை கட்சியிலிருந்து ஓரங்கட்டுவதற்கும் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கான சதி நடவடிக்கைகளுக்கு ஏதுவானதாக மாறப்போகின்றதா என்ற பலத்த சந்தேகம் இருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் தெளிவாக ஒரு விடயத்தை இன்றைய தினம் தெரிவிக்கின்றார். அந்த வகையில் அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், ஒருபோதும் சிவஞானம் ஸ்ரீதரனை கட்சியிலிருந்து நீக்கவோ அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை என்ற பேச்சுக்கே ஒருபோதும் இடமில்லை எனவும் அவ்வாறான எந்த செயற்பாடும் எமது கட்சியில் இடம்பெறாது என இன்றைய தினம் பதில் தலைவர் அதற்கான முற்றுப்புள்ளியை வைத்துள்ளார். இந்த நிலையில் தமக்கு ஒரே ஒரு நோக்கம், உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரை வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியம் சார்ந்தவர்களே நிச்சயம் சபைகளுக்கு செல்ல வேண்டும் என்பதே எம்முடைய தீவிரமான நோக்கமாக காணப்படுகின்றது. எனவே எமக்குள்ளே வெவ்வேறு கொள்கைகள் வெவ்வேறு பாதைகள் இருந்தாலும் ஒரு குடையின் கீழ் நாம் ஒன்றிணைய வேண்டிய காலம் வந்துவிட்டது. எமக்கிடையே உடன்படிக்கை செய்து கொண்டு பல்வேறு சபைகளிலும் நாங்கள் தனித்தனியாக போட்டியிட்டு பின்னர் ஒன்று சேர்ந்து இம்முறை சபைகள் அனைத்திலும் தேசியம் பேசுகின்ற மக்கள் பிரதிநிதிகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதே எம்முடைய நோக்கமாக இருக்கின்றது. அதற்கான செயற்பாடுகள் தற்போது தமிழரசு கட்சி மேற்கொள்வதாக கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம் இன்றைய தினம் தெரிவித்தார். அரியநேந்திரனுக்கு ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டாச்சு, அவர் நீக்கியாச்சு. அவர் எழுத்து உருவாக்கத்தை அனுப்பப்படும். ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் ஸ்ரீதரன் தெளிவாக மத்திய செயற்குழுவில் அந்த விடயம் பரிசீலிக்கப்படுகிற பொழுது தான் அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரிக்க போகிறேன் என்று சொன்னவர், தெளிவு செய்தவர். அதை கடந்த தெரிவு வேட்பாளர் தெரிவில் கூட இந்த பிரச்சனை வந்தது. அப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன் ஆகையினாலே அந்த விடயத்தை ஆதரிப்பதுக்கு ஸ்ரீதரனுக்கு உரிமை தூண்டு. ஏன்னா அவர் கட்சிக்கு சொன்னவர், கட்சிக்கு சொல்லி போட்டு தான் செய்தவர், கட்சிக்கு சொல்லாமல் செய்யலை. ஆகவே மற்றது ஸ்ரீதரனை இதை நான் கட்சியிலேயும் சொல்லியிருக்கேன். அது அவர்கிட்ட தனிப்பட்ட அது சரி, நான் ஒத்துக்கொள்கிறேன், அவர் சொல்கிறது சரி, அது ஒழுக்காற்று. ஆனால் அதே நேரம் நான் சொல்கிறேன் இல்லை, அவர் சொல்லி போட்டு போனவர் என்ன சொல்ல, அது ஆனபடியாக அந்த நிலையிலே தான் இருக்குது. இப்போ அவருக்கு எதிராக நடவடிக்கை நாங்கள் எடுக்கலையே. மற்றது நீங்களும் இல்லை இருந்தாலும் சில இடங்களில் காவிரியல் ஸ்ரீதரனை கட்சியிலிருந்து நீக்க போயினோம். நேற்று கேட்டு நான் மத்திய செயற்குழு கேட்டு நான், யாராவது ஸ்ரீதரனை கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு யாரும் இருக்கிறீங்களோ கேட்ட நான். அப்படி ஒரு தினம் கிடையாது, அப்படி ஒரு கிடையாது. ஆனால் எல்லோரும் அப்படி அனுப்படியாமட்டு சும்மா கண்டபடி வாக்கி வந்தபடி, அதுதான் நான் இன்னும் மட்டுப்படுத்தி கொள்கிறேன். இப்போ ஸ்ரீதரனை கட்சியிலிருந்து நீக்கிற விடயமே கிடையாது.